ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நான்வெஜ் ஸ்டைலில் காலிஃப்ளவர் பட்டாணி குருமா செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். தாளிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பேஸ்ட் நல்லா வதக்கணும். வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட்டை சேர்க்கறதுக்கு காரணமே நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். குருமானாலே கிரேவியாக தானே இருக்கணும். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறோம். தக்காளி பேஸ்ட் ரொம்ப நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் 65 தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், இது கூடவே கொஞ்சம் தனியாத்தூள், ரொம்ப கம்மியாக நம்ம கொஞ்சம் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கருவேப்பிலை, கொஞ்சம் பட்டை வகையெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக கிரேவிக்கு ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுடு தண்ணியில் அலசி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு ரொம்ப நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.